ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, எப்படி வந்து இப்போ நீங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல நீங்க வந்து ஒரு ஆர்க்கிடெக்டா இருக்கீங்க. ஓகேங்களா? இங்க மல்டிபிள் AWS அக்கவுண்ட் வந்து நீங்க வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 அக்கவுண்ட் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். இந்த 10 அக்கவுண்ட்ல வந்து நீங்க வந்து ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணும்போது த்ரூ Terraform வழியா தான் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? வேற வழியா எதுவும் கிரியேட் பண்ணக்கூடாது. இதுதான் உங்களுடைய ரோல். இந்த 10 அக்கவுண்டோட Terraform வந்து எப்படி மேனேஜ் பண்றதுங்கிறத ஃபர்ஸ்ட் எப்படி டிசைன் இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட்டா வந்து டிசைன் பார்ட் தான் பார்க்க போறோம். இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் வந்து எதுவுமே கிடையாது. எப்படி டிசைன் பண்றதுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நீங்க ஒரு ஆர்கிடெக்ட், உங்ககிட்ட ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. ஒரு 10 அக்கௌண்ட் இருக்கு. இந்த 10 அக்கௌண்ட்ல வந்து நீங்க ரிசோர்ஸ் வந்து Terraform வழியா கிரியேட் பண்ணணும். இந்த Terraform எப்படி நீங்க ரன் பண்றதுன்னா GitHub ஆக்ஷன் வழியா ரன் பண்ணணும். ஓகேங்களா? GitHub ஆக்ஷன் வழியா ரன் பண்ணணும். இந்த GitHub ஆக்ஷனுக்கும் AWSக்கும் ஆத்தன்டிகேட் என்ன பண்ணுதுன்னா OADC வழியா நீங்க ஆத்தன்டிகேட் பண்ணணும். நார்மலா வந்து உங்களுடைய டெவ் அக்கௌண்ட்ல வந்து நீங்க வந்து ஒரு ரிசோர்ஸ் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பாக்குறீங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்க எக்ஸாம்பிள் வந்து ஒரு சம் ரிசோர்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு Terraform வழியா கிரியேட் பண்றதா வச்சுக்கலாம். இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? ஒரு Terraform ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணுவீங்க. AWS அக்கௌண்ட்ல போய் ஆக்சஸ் சீக்ரெட் கிரியேட் பண்ணுவீங்க. அந்த ஆக்சஸ் சீக்ரெட் கீயை வந்து உங்களுடைய லோக்கல் லேப்டாப்ல எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு Terraform ரன் பண்ணுவீங்க. இந்த Terraform வந்து கிரியேட் பண்ணும், ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணும். இதான் வந்து உங்களுடைய பர்சனலா பண்ணி பார்க்க இந்த மாதிரி பண்ணுவீங்க. ஆனா ரியல் டைம் வரும்போது இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதை தான் வந்து இன்னைக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். எப்படி வந்து ரியல் டைம்ல ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னங்கிறத நீங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேங்களா? இதான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? சிங்கிள் AWS நாட் செக்யூர். அதாவது ஒரு AWS அக்கௌண்ட் வச்சுட்டு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியாது. ஓகேங்களா? டேவ், ஸ்டேஜ், ப்ராடக்ட் தனித்தனி ரியல் டைம் வரும்போது தனித்தனி AWS அக்கௌண்ட் தான் இருக்கும். அதே போல வந்து AWS ஆக்சஸ் கீ, இது வந்து AWS ஆக்சஸ் கீ வந்து ரியல் டைம்ல கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. இது கம்ப்ளீட்டா வந்து ரிஸ்க். சப்போஸ் இது வந்து எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா வெளியில உங்களுடைய அக்கௌண்ட் வந்து யாராவது ஹேக் பண்றதுக்கு சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. அதனால வந்து எப்போதுமே வந்து ரியல் டைம் வந்து ஆக்சஸ் கீ யூஸ் பண்ணக்கூடாது. அது அப்புறம் என்ன யூஸ் பண்ணா ரோல் தான் யூஸ் பண்ணணும். Terraform ஸ்டேட் கான்ஃபிட், ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் நீங்க தனித்தனி ஸ்டேட் ஃபைல் தான் யூஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் வந்து ஒரே ஸ்டேட் ஃபைல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. டிஃபிகல்ட் டு மேனேஜ் டெவ் ஸ்டேஜ் ப்ராட். நீங்க ஒரு ஸ்டேட் ஃபைல வச்சுட்டு எல்லா அக்கௌண்ட்டையும் மேனேஜ் பண்ண முடியாது. அதான் வந்து Terraform ஸ்டேட் கான்ஃபிட் ஆக்ராஸ். இந்த ஸ்லைட்ல என்ன சொல்லியிருக்கேன்னா, எப்படி வந்து ஒரு பெரிய என்வாரன்மெண்ட்ல வந்து எப்படி வந்து ஆர்கனைசேஷன் எப்படி வந்து AWS அக்கௌண்ட் வந்து எப்படி வந்து மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எப்போதுமே வந்து ஒரு ஆர்கனைசேஷன் AWS ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும். இது அண்டர்ல தான் டெவ், ஸ்டேஜ், ப்ராட் எல்லாமே இருக்கும். இந்த AWS ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட் வழியா தான் வந்து பில்லிங் எல்லாமே வந்து மேனேஜ் பண்ணுவோம். எப்போதுமே வந்து எப்படி இந்த மல்டிபிள் அக்கௌண்ட் வந்து எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னா, இதை வந்து IAM-ஓட இன்டெகிரேட் பண்ணிடுவாங்க. ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட் ஐடென்டி ப்ரொவைடர். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஆஃபீஸ்ல வந்து ஒரு ஐடென்டி ப்ரொவைடர் எதுவும் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஏடி வச்சிருக்காங்க. ஏடினா உங்களுக்கு தெரியும், விண்டோஸ் ப்ரொவைடர், அதாவது விண்டோஸோட ஒரு சர்வீஸ். அது வழியா தான் உங்களோட யூசர் எல்லாமே மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து இது கூட இன்டெகிரேட் பண்ணிடுவாங்க. பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு டைம் நீங்க AWS லாகின் பண்ணும்போது இந்த ஆத்தன்டிகேஷனை வந்து உங்களோட ஐடென்டி ப்ரொவைடர் பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் தனித்தனி ரோலை வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த ரோலை வந்து நீங்க அசியூம் பண்ணணும்னா நீங்க நெக்ஸ்ட் வந்து டெவ் அக்கௌண்டோ, ஸ்டேஜ் அக்கௌண்டோ, ப்ராடக்ட் அக்கௌண்டோ போகணும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஓகேங்களா? இப்படிதான் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட் வந்து இப்படிதான் மேனேஜ் பண்ணுவாங்க. ஐடென்டி ப்ரொவைடர் வந்து சென்ட்ரலைஸ்டா வச்சுப்பாங்க. இந்த ஐடென்டி ப்ரொவைடர் வந்து உங்களுடைய ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட் இன்டெகிரேட் பண்ணிடுவாங்க. நீங்க வந்து ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட் வழியா போயிட்டு நீங்க ஆத்தன்டிகேட் ஆயிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரோலை வந்து நீங்க அசியூம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட அக்கௌண்ட்குள்ள நீங்க உள்ள போயிட்டு நீங்க போய் ஒரு எக்ஸாம்பிள் உங்க ரீட் ஆக்சஸ் இருந்தா நீங்க வந்து எல்லா ரிசோர்ஸும் வந்து பார்க்க முடியும். இதுதான் வந்து ப்ரொசீஜர். இப்படிதான் வந்து ஆத்தன்டிகேஷன் மேனேஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, ஒரு ரெப்போ வச்சுட்டு நீங்க மல்டிபிள் அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு ரெப்போ வழியா வந்து ஒரே ஒரு GitHub ஆக்ஷன் வச்சுட்டு நீங்க மல்டிபிள் அக்கௌண்டோட இதை வந்து மேனேஜ் பண்ணலாம். உங்களுடைய ரிசோர்ஸ்லாம் மேனேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? அதை சிங்கிள் ஸ்டோர், அதாவது என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் வந்து தனித்தனியாக ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள உங்களுடைய Terraform மாடியூல் வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, Terraform மாடியூல்லாம் ஒன்றும் கிடையாது, இது சென்ட்ரலைஸ் ரீயூசபிள் மாடியூல். ஒவ்வொரு டைமும் வந்து நீங்க புதுசா கோடு கிரியேட் பண்ணி பண்ண வேணாம். சென்ட்ரலைஸ்டா நீங்க ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அந்த மாடியூல வந்து நீங்க எங்கேருந்து வேணாலும் கால் பண்ணி உங்களுடைய தேவையான இன்புட்டை பாஸ் பண்ணி நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ரீயூசபிள் மாடியூல். ஓகேங்களா?
இதை எப்படி மேனேஜ் பண்ணீங்கன்னா சிஎஸ்டி பைப் வழியா GitHub Action வழியா உங்களுடைய டெராஃபார்ம் வந்து மேனேஜ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இதான் வந்து ரியல் டைம். இப்பதான் வந்து ரியல் டைம் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன்னா, உங்களுடைய டெராஃபார்ம் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்க மல்டிபிள் AWS அக்கௌண்ட்னு வரும்போது எப்படி வந்து உங்களுடைய ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா, ரெப்போக்குள்ள டெராஃபார்ம்ங்கிற ஃபோல்டருக்குள்ள மாடியூல் இது எல்லாமே உங்களோட மாடியூல்ஸ் எல்லாமே இதுல வந்து ஸ்டோர் ஆயிடும். ஓகேங்களா? இந்த மாடியூல்ல தான் வந்து இந்த என்வாயர்மெண்ட் இங்க கோட் இருக்கும். என்வாயர்மெண்ட் அண்டர்ல டெவ் ஸ்டேஜ் ப்ராடக்ட்னு வச்சிருக்கேன். இது அண்டர்ல தான் உங்க கோட் இருக்கும். இந்த கோடை வந்து இந்த மாடியூல் இங்க இந்த கோட்லயே தான் இந்த மாடியூல் வந்து கால் பண்ணுவீங்க ஒவ்வொரு டைமும் நீங்க தேவைப்படும் போது. ஓகேங்களா? அது தனி ஃபோல்டர். இதான் வந்து இப்பதான் வந்து உங்களுடைய ஆர்கனைசேஷனோட டெராஃபார்மோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து இப்பதான் இருக்கும். ஓகேங்களா? மல்டிபிள் அக்கௌண்ட் மேனேஜ் பண்றதுக்கான ஸ்ட்ரக்சர் இதான் இந்த இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ரெப்போ அண்டர் டெராஃபார்ம் உங்களோட மாடியூல் எல்லாமே இங்கே ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. என்வாயர்மெண்ட்ல டெவ் ஸ்டேஜ் ப்ராடக்ட். ஓகேங்களா? அதே போல ஈச் என்வாயர்மெண்ட் ஹேஸ் செப்பரேட் ஸ்டேட் ஃபைல். ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் தனித்தனி ஸ்டேட் ஃபைல் தான் நீங்க மேனேஜ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஸ்டேட் ஃபைல் எங்க ஸ்டோர் பண்ணிருக்கீங்கன்னா S3 ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டெராஃபார்ம் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். ரிமோட் பேக்அண்ட் யூசிங் S3. உங்க ஸ்டேட் ஃபைல் வந்து S3 ஸ்டோர் பண்ணிடுறீங்க. ஸ்டேட் லாக் உங்களோட உங்க லாக் ஃபைல் வந்து எங்க யூஸ் பண்ணி டைனமிக் ஸ்டோர் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? செப்பரேட் ஸ்டேட் ஃபைல் ஒவ்வொரு என்வாயர்மெண்ட் தனித்தனி ஸ்டேட் ஃபைல் வந்து மேனேஜ் பண்றீங்க. ஓகேங்களா? லோக்கலா எதுவும் வந்து மேனேஜ் பண்ணக்கூடாது ஸ்டேட் ஃபைல். ஓகேங்களா? ஆத்தன்டிகேஷன் ஃப்ளோ இதான் வந்து OID. இதான் வந்து அதை எப்படி வந்து உங்களுடைய GitHub Actionக்கும் AWSக்கும் எப்படி வந்து கம்யூனிகேஷன் நடக்குது, எப்படி வந்து ஆத்தன்டிகேட் ஆகுதுங்கிறத இதில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு GitHub Actions இங்கே தான் உங்களோட டெராஃபார்ம் கோட்லாம் இருக்கும். இது எப்படி கம்யூனிகேட் பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஐடென்டி ப்ரொவைட் ஒரு டோக்கன் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகேங்களா? ஓப்பன் டோக்கன் ப்ரொவைட் பண்ணோம்னா அந்த AWS வந்து வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ரோலை வந்து நீங்க அசைன் பண்ணுவீங்க. ஒவ்வொரு GitHub Actionலையும் வந்து நாங்க ரோல் வந்து டிஃபைன் பண்ணிருப்போம். ஓகேங்களா? அந்த ரோல் வந்து அசைன் பண்ணிட்டு AWS வந்து டெம்பரரி ஆக்சஸ் கீ வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு GitHub Action வந்து உங்க ரிசோர்ஸ் எல்லாமே வந்து கிரியேட் பண்ண முடியும். இதனால வந்து ரொம்ப செக்யூர். ஏன்னா இந்த ஆக்சஸ் கீ வந்து சம் பர்டிகுலர் டைம் தான் ஒர்க் ஆகும். அதுக்கு மேலே போனா எக்ஸ்பைரி ஆயிடும். ஓகேங்களா? இதான் வந்து ஐஏஎம் ரோலோட டிசைன். ஐஏஎம் ரோல் டிசைன்னா ஒன் ஐஏஎம் ரோல் பர் AWS அக்கௌண்ட். ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் தனித்தனி ஐஏஎம் ரோல் வந்து மேனேஜ் பண்ணீங்க. ஓகேங்களா? ட்ரஸ்ட் பாலிசினா ஒன்றும் கிடையாது. அந்த ட்ரஸ்ட் பாலிசி என்னென்ன டிஃபைன் பண்ணிருக்கோம்னா உங்ககிட்ட ரெப்போ பிரான்ச் நேம் எல்லாமே வந்து நான் ட்ரஸ்ட் பாலிசி வந்து இங்க வந்து டிஃபைன் பண்ணிடுவேன். ஒவ்வொரு டைமும் வந்து GitHub ரெப்போலேருந்து AWSக்கு வந்து ரிக்வஸ்ட் வரும்போது என்ன பண்ணணும்னா உங்களுடைய இந்த ட்ரஸ்ட் பாலிசி வச்சு தான் வந்து வெரிஃபை பண்ணும் AWS. இது வந்து கரெக்டான ரெப்போல தான் வருது, பிரான்ச்ல தான் வருதுங்கிறத வந்து இது வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ வந்து உங்களுக்கு GitHub Action தரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு GitHub Action வந்து ரிசோர்ஸ் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இதான் ட்ரஸ்ட் பாலிசி வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நான் வந்து ப்ராக்டிக்கலா பண்ணி காமிக்கும் போது இதை சொல்றேன். ஓகேங்களா? எப்படி வந்து இந்த ட்ரஸ்ட் பாலிசி வந்து எப்படி கிரியேட் பண்ணாங்க சொல்றேன். ஓகேங்களா? இதான் CI/CD பைப்லைனோட ஃப்ளோ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஏற்கனவே ஒரு GitHub Action ஒர்க் ஃப்ளோ ஆல்ரெடி இருக்கு. அது வழியா நீங்க டெராஃபார்ம் கோட் எல்லாமே மேனேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, அந்த ரெப்போ வந்து புல் பண்ணிட்டு உங்களோட கோடை வந்து நீங்க அப்டேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அப்டேட் பண்ணிட்டு உங்க கோடை வந்து அப்டேட் பண்ணிட்டு புஷ் பண்ணிடுவாங்க. புஷ் பண்ணி என்ன பண்ணுவீங்க, PR கிரியேட் பண்ணுவீங்க. இதான் வந்து ரியல் டைம். PR கிரியேட் பண்ணணும்னா என்ன ஆகும்னா பிரான்ச் ப்ரொடக்ஷன்ல மினிமம் 2 அப்ரூவலாவது மினிமம் வந்து வாங்குற மாதிரி இருக்கு. ஏன்னா பிரான்ச் ப்ரொடக்ஷன் நாங்க பண்ணும்போது மினிமம் 2 அப்ரூவல் வேணுங்கிறத நான் ப்ரொடக்ஷன் வந்து சொல்லுவேன். பிரான்ச் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகணும்னா டெராஃபார்ம் ஃபார்மேட் நடக்கும். புல் ரிக்வெஸ்ட் கிரியேட் பண்ணி உங்களோட டீம் மெம்பரை வந்து அப்ரூவல் பண்ணணும்னா டெராஃபார்ம் ஃபார்மேட் நடக்கும். அதுக்கப்புறம் டெராஃபார்ம் வேலிடேட் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பிளான் நடக்கும். இது எல்லாமே வந்து PR கிரியேட் பண்ணணும். ஒன்ஸ் PR மெர்ஜ் பண்ணோம்னா மெயினுக்கு போனோம்னா டெராஃபார்ம் அப்ளை நடக்கும். இதான் ப்ரொசீஜர். ஓகேங்களா? எப்போதுமே வந்து PR ஸ்டேஜ்ல இருக்கும்போது இந்த 3 மட்டும் தான் நடக்கும். டெராஃபார்ம் ஃபார்மேட், வேலிடேட், பிளான் நடக்கும். அதுக்கப்புறம் மெர்ஜ் பண்ணோம்னா அப்ளை நடக்கும். ஓகேங்களா? இதான் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸ். ஓகேங்களா? இதான் செக்யூரிட்டி பெஸ்ட் ப்ராக்டிஸ். இப்படிதான் வந்து யூஸ் பண்ணணும். என்னன்னா நோ ரூட் அக்கௌண்ட் யூசேஜ். ஆக்சஸ் சீக்ரெட் கீ பர்மனன்ட் ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ வச்சு ரன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? எப்போதுமே வந்து OIDS வழியா தான் ஆத்தென்டிகேட் பண்ணணும். அதான் ரொம்ப செக்யூர். ஓகேங்களா? அதே போல வந்து லீஸ் ப்ரிவிலேஜ் IAM ரோல்ஸ் அல்ல ஒவ்வொரு செப்பரேட்டா IAM ரோல் கிரியேட் பண்ணிருங்க. அந்த IAM ரோலுக்கு என்ன பர்மிஷன் தேவையோ அது மட்டும் தான் கொடுக்கும். ஓகேங்களா? ஃபுல் அக்கௌண்ட் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. செப்பரேட் ஸ்டேட் ஃபார் ஒவ்வொரு என்வாரன்மெண்ட் தனித்தனி ஸ்டேட் போய் மேனேஜ் பண்றீங்க. பிரான்ச் ப்ரொடக்ஷன் வந்து என்வெல் பண்ணீங்க. ஓகேங்களா? ப்ராடக்ட் தான். இதெல்லாம் என்னென்ன மிஸ்டேக்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா சிங்கிள் டெராஃபார்ம் ஒரு டெராஃபார்ம் ஸ்டேட் ஃபைல் வந்து எல்லா அக்கௌண்ட்டுக்கும் வந்து யூஸ் பண்ற இது அவாய்ட் பண்ணணும். யூசிங் AWS கான்ஃபிகர் லோக்கலா வந்து
கான்ஃபிகர் பண்ணுறது, ஆக்சஸ் லோக்கலாக கான்ஃபிகர் ரன் பண்ணுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதே போல் வந்து ப்ராடக்ட் வந்து உங்கள் லோக்கல் லேப்டாப்லேருந்து வந்து ரன் பண்ணுறது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். அது ஹார்ட் கோடிங், அக்கௌண்ட் ஐடி வந்து எப்போதுமே ஹார்ட் கோட் பண்ணக்கூடாது. உங்களுடைய கிட்டப் சீக்ரெட் உங்கள் அக்கௌண்ட் ஐடி யூஸ் பண்ணிட்டு அந்த கிட்டப் சீக்ரெட்டை தான் உங்களுடைய வந்து கிட்டப் ஆக்ஷன் வழியாக கால் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் டிசைன் மட்டும் தான் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இது எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்னா ஜஸ்ட் சம்மரி பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சிம்பிளாக இதில் என்ன சொல்லியிருக்கேன்னா, நீங்கள் வந்து ஒரு மல்டிபிள் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க. இந்த மல்டிபிள் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களோட டெராஃபார்ம் வழியே கிரியேட் பண்ணணும் உங்கள் ரிசோர்ஸ் எல்லாம். ஓகேங்களா? கிரியேட் பண்ணுறதுக்கு உங்கள் டெராஃபார்ம் வந்து லோக்கலாக ரன் பண்ணாமல் கிட்டப் ஆக்ஷன் வழியாக எப்படி ரன் பண்ணுறதுங்கிறத இதில் சொல்லியிருக்கேன். அதே போல் வந்து முக்கியமாக வந்து ஓஏடிசி ஆதென்டிகேஷனை பற்றி இதில் நான் பேசியிருக்கேன். ஓகேங்களா? உங்களோட ஆக்சஸ் சீக்ரெட் யூஸ் பண்ணி ரன் பண்ணக்கூடாது, அது வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஓஏடிசி யூஸ் பண்ணி எப்படி ஆதென்டிகேட் பண்ணுறதுங்கிறத இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதே போல் வந்து கிட்டப் ஆக்ஷனோட ஃப்ளோ எப்படி இருக்கணும் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எப்போதுமே பிஆர் கிரியேட் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் மெயின் பிரான்ச்லேருந்து ஃபீச்சர் பிரான்ச் கிரியேட் பண்ணணும். ஃபீச்சர் பிரான்ச்லேருந்து பிஆர் கிரியேட் பண்ணோன்னா டெராஃபார்ம் ஃபார்மேட் வேலிடேட் மட்டும் நடக்கணும். ஒன்ஸ் மெர்ஜ் பண்ண பிறகு தான் வந்து அப்ளை நடக்கும். இதான் வந்து ப்ரொசீஜர்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி இந்த டிசைனை வந்து எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு ஆர்கிடெக்டா நீங்கள் ரோல் ப்ளே பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் பண்ணணும். ஓகேங்களா? கோடு வந்து இன்னைக்கு ஏஐ கொடுத்துரும், அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இந்த டிசைனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ராப்பராக வந்து உங்களோட என்வரான்மெண்ட் உங்களுடைய ஆட்டோமேஷன் நீங்கள் ப்ராப்பராக டிசைன் பண்ணால் தான் ஃபியூச்சரில் வந்து ஸ்கேல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் ஜஸ்ட் டேரெக்டாக போய் நீங்கள் கோட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? ப்ராப்பர் டிசைன் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் எதுவுமே உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா எப்போதுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் பண்ணுவாங்க. டிசைன் பண்ணி டீம்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இது எல்லாமே இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டாக இருக்கா, ஸ்கேலபிளாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்த பிறகு தான் நெக்ஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டிக்கே போவாங்க. எடுத்தோடனே வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்டிக்கு யாருமே போக மாட்டாங்க. ஏஐ வேர்ல்டில் வந்து கோடு வந்து ஈஸியாக உங்களால் வந்து ஏஐ யூஸ் பண்ணி எடுத்துட முடியும். ஓகேங்களா? ஆனால் இந்த டிசைனிங் பார்ட் வந்து நீ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஓகேங்களா? இது கம்ப்ளீட்டாக வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வந்து என்னுடைய பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இந்த பிளான்ல வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க, நானும் உங்ககிட்ட இந்த தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து இப்போதான் இந்த எங்க என்வரான்மெண்ட்ல வந்து இப்போதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதை விட ஏதாவது பெட்டரா இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, அதையும் நானும் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.